என்னுடைய நண்பர் ஒருத்தர் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார். அவர் சேரும்போது அந்த கல்லூரி நல்ல வளமாகவும் நல்ல திரகாத்திரமாகவும் நல்ல சம்பளம் கொடுக்குற இடத்துல இந்த கல்லூரி இருந்தது. அவர் 25 வயசு அவருக்கு. அவருடைய ஓனருக்கு கிட்டத்தட்ட 55-60 வயசு. அவர் உள்ளே சேரும்போது இருந்த ஒரு வீரியத்தையும் அந்த கல்லூரியுடைய வளர்ச்சி வச்சு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தார். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் வேலைக்கு சேரும்போது அவருக்கு சேர வயசு 20-25 வயசாக இருக்கும். அது இப்போ அரசு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மியானதுனால எல்லாருமே பிரைவேட்டில் தான் அந்த வேலை வாய்ப்புக்கான வேலையை தேடுறாங்க, வேலையும் கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு 25 வயசு இருக்கும்போது அந்த கம்பெனியுடைய ஓனருக்கோ இல்லை டைரக்டருக்கோ எவ்வளோ வயசு இருக்குன்னா 50-60 வயசுக்குள்ளே இருக்கும். ஸோ இவருக்கு 50 வயசு ஆகும்போது இல்லை இவர் முக்கால்வாசி காலத்தை வேலை வாய்ப்பில் தாண்டும் போது அவர் இருப்பாரா இல்லை அந்த கம்பெனியுடைய ஸ்திரத்தன்மை இருக்குமான்றது கேள்விக்குறி தான். ஸோ அந்த கேள்விக்குறிக்கு பதில் நீங்கள் சேரும்போது உங்களுக்கான பாதுகாப்பான சேமிப்பை 50 வயசு தாண்டும் போது நம்ம கம்பெனி இருக்கும் இருக்காது, நம்ம வருமானம் வரும் வராதுன்றதை வச்சு நீங்கள் எதிர்கால திட்டத்தை முன்னாடியே பண்ண முடியும். பிரைவேட்டில் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும்போது அந்த திட்டத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் வேலை தேடி ஒரு வேலைக்கு போகும்போது வேலை தான் உங்களுக்கு சாவரில் எஜமானாக இருக்கும், நீங்கள் எஜமான் ஆக முடியாது. நீங்கள் ஒரு வேலையை கையில் எடுத்து அதுக்கு அதை முழுசாக தெரிஞ்சு நீங்களே பயன்படுத்தும் போது, இந்த வேலை வாய்ப்பை நீங்களே பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு நீங்கள் எஜமான் ஆக முடியும். எஜமான் ஆகணுமா நீங்கள் வேலைக்கு போகணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க. வணக்கம்.